ஸோ விக்கல்ஸோட மேம்பாட்டுக்காக வச்சிருந்த காசை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஷட்டிலோட வந்திருக்கோம். அதுவும் விஜய் ஹரிக்கு கொடுத்த சேலஞ்சுக்காக இங்க வந்திருக்கோம். ஆமா, அந்த கேம் வீடியோல இருந்து அந்த கட் ஒன்று போட்டுறா. ஏய் தம்பி பேட்மிண்டன் அடுத்த வாரம் பேட்மிண்டன் சரிடா, பேட்மிண்டன் பாத்துக்கலாமா? சோ இன்னைக்கு யார் யார் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சரத், அபி, நான், ஆதி. டேய் இவனு நிக்கிறத பார்த்தாலே கேம் பல நாள் வரலாம் கையாண்டவன் மாதிரி இருக்கானுங்க. ஏன்டா இப்படி நிக்கிறீங்க? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதுடா. சரி என்னது இது காஸ்டியூம் ஃபோக்கஸ் பண்ண என்னது இது? என்னது இது? ஹோம்லெஸ் கை கிடைக்கிறதெல்லாம் கையில போட்ட மாதிரி என்னது இது? திரும்ப மாப்ள இது ஸ்லீவ் மாப்ள. எதுக்கு ஷூ எதுக்கு? இதெல்லாம் இது எதுக்கு தெரியுமா? யோங்கி அடிக்கும்போது கை பிடிக்காம இருக்கும். டேய் விளையாட தெரிஞ்சவன் எப்படி வந்திருக்கான் பாரு. பாரு இவன் விளையாட தெரிஞ்சவனா? சூப்பரா. டேய் நீ நல்லா விளையாடுறடா. அதாவது விக்ரம் நான் ஃபங்க்ஷனுக்கு எங்காச்சும் வாடா அப்படினு சொன்னா தேச்ச சட்டை தேச்ச பேண்ட் எல்லாம் போட்டு வர இது அவங்க சித்தப்பா சட்டையா மாட்டது? அப்பா சட்டை விளையாட போறதுக்கு பாரு தேச்ச சட்டை தேச்ச ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கான். விக்ரம் நான் ஃபங்க்ஷன் ப்ளேயிங் தான் பேசுவோம். சரி இவனை அடிச்சு கொள்ளும். டேய் நடுவுல வந்து சண்டை. ஹோம்லெஸ் கை இத ரைஸ் கழட்டிட்டு வா. ஹோம்லெஸ் கை என்ன சொல்லாத. சரி ஃபர்ஸ்ட் ஷூ கழட்டு. ஷூ டர்ஃப் போட்டு வர கூடாது. ஷூ ஏன் போட கூடாது? ஷூ எதுக்குள்ள போட கூடாது? போட கூடாதுடா. இது டர்ஃப் ஃபீனா போடுடா. ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொபஷனல் தெரியுமாடா? எந்த டர்ஃப் இருந்தாலும் ஷூ போட்டு தான் ஆடணும். அவருக்கு ஃபைன் போடுவார். இவர் ஃபைன் போடுவாரு. ஃபைன் போட திட்டுவாரு. அசிங்கமா திட்டுவாரு. குடும்பத்தை அசிங்கமா பேசுவார். ஓகேவா? வேணாம் கழட்டிட்டு வா. முடியாதுடா. அவர் வந்து சொல்ல சொல்லு. அவர் வர சொல்லு. அண்ணே முடியாது. வந்து செருப்பா அடிக்கணும் கொஞ்சம். அவர் காதோட டப்பா ஷூ போட்டு வர. ஷூ கழட்டியா? கையில இருக்கு. ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. தலைவா நான் ஒரு ப்ரொபஷனல் தலைவா, ஸ்போர்ட்ஸ் ப்ரொபஷனல். எந்த டர்ஃப் போனாலும் ஷூ போட்டு தான் ஆடுவேன். சத்தமா பேசுறா. கழட்ட சொல்றாங்க. நான் போட்டு ஆட கூடாதா தலைவா? இந்த ஷூ உள்ள போட கூடாது. என்கிட்ட வாக்கிங் ஷூ இருக்கு, அது போடலாமா? எதுவுமே போட கூடாதா? வேணாம்டா. என்ன சாக்ஸ் போட்டு விளையாடுங்க. சாக்ஸ போட்டு விளையாடுறேன் ப்ரோ. சரி டீம் யார் யாரு? ஏய் இவன் தான் நான் வம்பளுக்கு தான் முடிச்சுறேன். இந்த 4 மேட்ச் வார்த்தை வர மாட்டேங்குது. மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடியே ஆப்போசிட் கேப்டன் தோல்வி ஒப்புக்கொண்டார். மதுரக்காரனும். சரி ஓகே, நானும் ஹரி ஒரு டீம். போடுறா. நானும் மாப்பிளை சேர்ந்தா பல மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இவன் தான் ரெஃப்ரி. எனக்கு ரூல்ஸ் அதாவது கிரிக்கெட்டுக்கு சச்சின் கங்குலி மாதிரி ஷட்டில் அது மட்டும் மீண்டும் ஆள் ஷட்டிலுக்கு நான் தான் கங்குலி. மாப்பிள உனக்கு எல்லா ரூல்ஸ் தெரியுமா? இவன் தான் ரெஃப்ரி. இவனுக்கு ஒரு ரூல்ஸ் தெரியாது. இவனுக்கு ரூல்ஸ் சொல்லி கொடு. தெரியும்டா. நான் ஆடுனேன்னா ரொம்ப ஒன் சைடா போயிடும். அதனால ஆமா ஏனா ஒன் சைடு லவ் ஒன் சைடு மேட்ச் ஒன் சைடு. ஐயோ அப்படி சொல்லாத. வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. என்னடா இது? சாக்ஸ் கழட்டிட்டு வாடா. சாக்ஸ் போட்டுக்கலாமா? அந்த கை குத்துக்கோங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட். ஆசமா போவீங்கடா. அப்படிலாம் சொல்ல கூடாதுடா. அப்படியே சரி. எல்லாம் நல்லா இருங்க. நல்லா இருப்பீங்க. குழந்தை குட்டியோட சூப்பரா இருப்பீங்க. டேய் கோயில் கடை வந்திருக்கு போங்கடா. ஏய் மேட்ச் தோத்தா அழவலாம் கூடாது சரியா? வாய் பேச கூடாது, பேட் பேசணும். ஒரு நிமிஷம் டேய். ரெடியா? ஏய் இருடா. என்ன ஆன்சா? சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. இது கேமரா ஆன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சிருக்கான்டா. 3 நாளா வச்சிருக்கான் அந்த பாக்கெட்ல. மாப்ள சர்வ் போடுவா டக்குனு பின்னாடி போய்க்கோ. ஓகேவா? போடா. ஏய் ஆதி டேய் இன்னும் ஜெயிக்கல. இரு ஒரு பாயிண்ட் தான் எடுத்துறோம் இப்போதைக்கு. யாதி சர்வ்லயே பாயிண்ட் எடு பண்ற. சர்வ்ல கப்புது. அது இந்த பக்கம் கிளம்பிடலாம். இந்த பக்கம் எடு மாப்ள. அரே ஓ ஷிட். ஏய் என்னடா? ஏய் இருடா. ஒன் ஆல். அரே அந்த கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. ஓ ஏய் விட்டுருக்கலாம். ஐயோ ஏய் மாப்ள யார் டீம்டா நீ? டேய் சாரா அடிச்சது கூட தெரியாம எதுக்கு விளையாடுற? அடிச்சாச்சு உள்ள போயிடுச்சு. அடிச்சது கூட தெரியாம விளையாடுறான்டா. முடிஞ்சிரு. வா அதான் பாத்தேன். நீங்க இல்ல ரஞ்சித் சார். அவனே முடிச்சுக்கிட்டான். ஏன் அது சர்வ்ல பாயிண்ட் கொடுப்பேன்னா இதா அது ரியால். ஐயோ சர்வ் அடிக்கறான். அவளோ விளையாட தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. போறா பாட்டிலாரே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார். ஐயோ எனக்கு விளையாட தெரியாதுடா. தெரியும்டா. சார் என் டீம்ல எடுத்து வச்சு மாட்டிக்கிட்ட பங்கு. எக்ஸைட் ஆயிட்டா. இருடா வாடா. மாப்ள எக்ஸைட் ஆயிட்டு 6 பாயிண்ட். வாடா. விடுடா. போடா.
டேய் தட்டி மாப்பிள விளையாட தெரியல மாப்பிள உனக்கு நான் போறேன் எனக்கு வேணாம் உனக்கு இது இதுக்குள்ள விளையாடு ஓபனா சிபி என்னடா ஸ்கோரடா வாடா தட்டி வாடா காலி பசங்கடா கழிச்சு போயிட்டுடா வாடா வாடா விளையாட தெரியலடா உனக்கு வாடா நல்ல ஸ்மாஷ் உங்களுக்குள்ளே அடிச்சு கூடாது அவ்வளவுதான் என்னடா அடிக்கிற சர்வு டேய் கீழ அடிக்கிற மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு இருக்க சர்வு பின்னாடி தூக்கி அடிச்சாதான் அடிக்க முடியாது விருகமாகத்துக்கு அடிக்காத மாப்பிள உள்ளடி மாப்பிள மொத்தத்தில் நீ டம்மின்னு தெரிஞ்சிருச்சு வா 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 ஐயோ சூப்பர்ரா சூப்பர்ரா விளையாட தெரியுமா தெரியாதா உனக்கு டேய் இதே சொல்லிருக்காங்க வாடா ஐயோ ஏய் விளையாட தெரியுமா தெரியாதா உனக்கு எனக்கு சீரியஸா விளையாட தெரியாத உனக்கு டீம் எடுத்தேன் சரி வா 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 டீம் விளையாட்டு இருக்கா இப்பதான்டா விளையாட தெரியும் நிறுத்திருக்கா அவ்வளவுதான் பொறுமை அவனே அடிச்சுப்பான்டா அவனே அடிச்சுப்பான்டா ஐயோ 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 என்னாச்சு ஆடா ஏய் இன்னிலும் வேற பேட்மிண்டன் பேர் இல்ல அது என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது நெட் பிளேயர் அவ்வளவுதான்டா போடா சூப்பர்ரா நம்ம 13 சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற அவ்வளவுதான் மாப்பிள ஒண்ணு முன்னாடி ஃபுல்லா நீ பாத்துக்க நீ தான் பின்னாடி இருந்தாலும் விட்டுறிய நான் போறேன்டா வேண்டா முன்னாடி பண்ணி ஃபுல்லா பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் நீ தான்டா சர்வே 14 இன்னொரு வாட்டி கத்துன கொன்னுடுவேன் அவ்வளவுதான் 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 இல்லப்பா 10-5 ல இருந்து எங்கேயோ வந்துட்டீங்க வா மாப்பிள இப்படி வா மாப்பிள முன்னாடி ஆடுனா போடா முன்னாடி முன்னாடி அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது மாப்பிள நீ தான் வரணும் என்ன 2 ஸ்மாஷ் மிஸ் பண்ணா பழைய பிளேயரை மறந்துட்டீங்களா என்ன முருகானந்தா பழைய தாச மறந்துட்டியா ஓடு மாப்பிள ஓடு சூப்பரா அதுக்கோ எடு சூப்பரா சூப்பரா ஏய் எனக்கு ஆடுங்க தைரியம் இல்ல அந்த ஆளுக்கே அடிச்சு வைக்கிறீங்க ஏய் டேய் ஒரு பாயிண்ட் அதெல்லாம் சொல்ல கூடாது விட்டு ஒரு பாயிண்ட் தானே யார் பாயிண்ட் என்னடா 18 நாள் கொண்டு வந்த ஏய் ஆதி கடைடா ஐயோ என்னடா தோக்கற மாதிரி கொண்டு வந்த டேய் என்ன கொண்டு வந்துட்டேன்ற அவே பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான் டேய் வரபோகி வாயா அவன் 20 ஆளா நம்ம டேய் நம்ம கேம்டா கணக்கு எவ்வளோ அவன் 19 டா அப்போ ஓகே இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்தா ஜெயிச்சாச்சா ஆமா டேய் ஐயோ சாமி வேற பித்துக்குளி சைன் பண்ண வெளில போ நீ வெளில போ போறா அவ்வளவுதான் வின்னு அபே வா மாப்ள பாயிண்ட் தான் டேய் டேய் டபுள் பாக்ஸ் தான சொன்னோம் நம்ம இரு ஆமா சைடு டபுள் பாக்ஸ்னா அவன் சர்வ் போட்டு அந்த பாக்ஸ் விழுந்துச்சு நான் கேட்டமா பாயிண்ட் தான் விட்டோம் இல்ல நான் என்ன நான் கேட்டேன் சொல்றேன் ஈசர் வாடி எழுதி அவுட் எதுக்கு ஈசர் நீ ஒரு பாயிண்ட் எடுத்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்து இவர் உங்க ஆள் தான் சொன்னா டபுள் பாக்ஸ் வச்சுக்கலாம் அப்படினு இவன் அவனை திட்டுறான் சண்டை போட்டு சாவறாங்க ஆடி ஒரு மேட்ச் ஆடி போடு நீ தான் நீ ஜெயிக்க வச்சதுக்கல போடு ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்டரி என்னடா என்ன மறந்துட்டீங்களா என்ன சர்வ் போட்டே பாயிண்ட் எடுப்பேன் ஆதி இங்க வா வா சர்வ் போட்டே பாயிண்ட் எடுத்து தரேன் நான் எங்க அதவரை இன்னொரு என்ன சொன்னாரு நான் இருந்து ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சு கொடுத்துட்டு போறேன் ப்ரோ அப்படினாரு அதாவது தன்னோட பேட்மிண்டன் கரியர் தானே தான் முடிச்சிட்டது ஆதி தான் ஆனா யாருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி
அதாவது இன்னொரு மேட்ச் ஆடலாம். ஹரி மாதிரி ஒரு ஆள பிளேயரா காமிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஆதி தான். வேற டேய் டேய் இரு இவன் பிளேயர் சொன்னா இவனே பி மாதிரி தான் மாப்ள சீரியஸ்ரா. இல்லடா அவருக்கு பதிலா இவர் வருவாரு. நல்லா வருது டீம். ஆமா மட்டும் நீ என்ன சொன்ன ஈஸியா ஜெயிச்சிருன்னு சொன்னான். ஈஸியா ஜெயிச்சிரும் மேட்ச் தோத்தவே பயந்துட்டான். அரவிந்த் கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க ஜெயிச்சாச்சு. செகண்ட் மேட்ச் இந்த மேட்ச் அவனை ஜெயிச்சா ஃபைனல் இருக்கு, இல்லனா அப்படியே முடிஞ்சிரும். அடா போடு அவ்வளவுதான். ஈஸியா ஜெயிச்சல அவ்வளவுதான். நான் சேவாடா ஃபுல் ஃபன் நீதா போடு. ஏய் விடு என்ன ராக்கெட் இது மாப்ள? நானா போய் எடுத்து மாப்ள 2-1. அவே 3-1. சூப்பரா சாய்க்கு அடிச்சு விட்டு மேட்ச் முடிங்க. ஏய் இவனோட ஆதியோட தம்பியா இருப்பான் போல. அவ்வளவுதான். சாரி பரம தத்திய டீம்ல வேணும்னு பண்ணல சாரி மை மிஸ்டேக். பேருக்கு தான் விளையாட தெரியும். அவ்வளவுதான். இப்படி அடிக்கலாமா? டேய் அவன் கட்டிங்ல ஆடுறான் போட்டு ஜஸ்ட் மிஸ் மாப்ள. அவன் வந்து இந்தியா டீம்ல விளையாட்டு இருக்கும் அப்படி சர்வ் போட்டேன். அந்த பாக்ஸுக்குள்ள போடணும் மாப்ள. ராத்தரமா நான் தான் அடிக்கணும் லூஸ். இவன விளையாட தெரிஞ்ச கேம்ல திட்டுறான், விளையாட தெரியாத கேம்ல திட்டுறான். அண்ணா அடிச்சு தயவு செஞ்சு அடி. அடி சாய் தானே நம்ம துருப்பு சீட்டு. அவனை நோட் பண்ணுங்கடா, அவனை ஃபாலோ பண்ணுங்கடா. சூப்பரா அவன் போதும்டா, அவனையே ஃபாலோ பண்ணுங்கடா. அவன் எங்க போனாலும் அவனை ஃபாலோ பண்ணுங்கடா. ஏய் அடியா தயவு செஞ்சு அடியா. அவ்வளோ மாப்ள நீங்க 10லே மேட்ச் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ தான்டா சர்வே, நான் 4 சர்வ் திறந்து போட்டுருக்கேன்டா. அடா ஓ ஷிட் 11 சாய் தயவு செஞ்சு சாய் ப்ளீஸ் சாய் கேரா. என்னடா பாத்தீங்களா? சாய் தான்டா சாய் நெட் மேல ஏறி உட்கார. ஏடா கொஞ்சம் பின்னாடி தான் போயேன்டா. குடு. டேய் சும்மாறா. டேய் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆடுறோம். நான் அடிச்சது எனக்கே தெரியல எப்படி நான் மட்டும் ரெக்லைனர் சேர்ல உட்கார்ந்து ஆடுறேன். எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆடுறோம். டேய் காக்க பாறற பாத்தறடா. நீ சொல்லாத அதைய. டேய் மிஸ்டேக்ஸ் நடக்கதா. தர்மத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. மாப்ள சர்வ்ல பாயிண்ட் கொடுக்கலாம் மாப்ள. நீங்க பாத்தறடா சிபி. ஏய் குர்ரா ஏய் பல குர்ரா. சாய் எப்படி உனக்கு தான் வரும், நீ எடுத்தா தான் உண்டு. சரி பா. அவே யோ எடியா. ஏய் பால குடி சொல்றேன். அவ்வளவுதான். சரி நம்ம கசகச விளையாண்டாலும் தோத்தறோம் வேணும். ஏய் தொடர்ந்து 4 பாயிண்ட். நான் தனியா ஆட்டுமா பேசாம அப்படிலாம் சொல்ல கூடாது. நீ 4 பாயிண்ட் விட்ட, அவனை மட்டும் நீ குத்தம் சொல்ல கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏய் நீ உர்ற அவனும் உர்ற எல்லாரும் நீ விட்ட 5,000 பாயிண்ட் என்ன விட்ட? 19 அவன் பக்கமே ஜாலியா விளையாடுவான். இல்ல இந்த மேட்ச் அவன் தோத்துட்டான்னா ஃபைனல் சிபி வேணா அவனை காட்டும், இதான காட்டும். விளையாடவே தெரியாம 2 மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன். ஃபைனல் வந்து என்ன பண்ண போறேன்னா நான் சாய் எடுத்து ஆடலான்னு இருக்கேன். ஏய் விளையாட தெரியாத 2 பேர், விளையாட தெரிஞ்ச மலுமட்டிங்க 2 பேர். ரெடியா? ஃபைனல் மேட்ச் கோயிங் டு பி ஆன். என்னடா சாய் ஆப்ல ஆடா வந்துருச்சா? சாய் நமக்கு சூப்பர்ரா. ஏய் இப்படி ஆட்டானே. இப்படி ஆட்டா சிபி. சிபி இப்படி ஆட்டா. இப்படி வெறியில ஆட்டா. ஆப்ல ஒண்ணுல அடிக்கும்போது என்ன தெரியுமா? அடிக்கும்போது என்ன இங்க பாருடா. 5-3 பாடு 6 மூடு பாடம். டேய் சும்மாறா. ஏய் முன்னாடி ஆளே இல்லடா சாய்.
மேட்ச் தோத்துட்டோம். ஐ எம் அக்செப்டிங். தே ஆர் த கேமர்ஸ், தே ஆர் த பிளேயர்ஸ். ஆமாம்ல, உன்னை சத்தம் போட்டதுக்கு மன்னிச்சு. உனக்கு ரெண்டுமே விளையாட தெரியல, அதோட விட்டுரு. ரெண்டு மேட்ச் ஜெயிச்ச சந்தோஷம். டேய் 3ல 2 மேட்ச் ஜெயிச்சா யாரா சீரிஸ் நீங்க வர சீரியஸ் வின் ஹரியானா அதாவது மக்களுக்கு தெரியும் 3 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க. நான் மக்களுக்கு தெரியும் யார் ஜெயிச்சாங்க. சாயானா நானே இன்னும் 2 மேட்ச் விளையாண்டோம், அதுல வின்னு. நானே இவ்வளோ ஒரு மேட்ச் விளையாடும், அதுலயும் வின்னோம். ரியல் வின்னர் நானு. ஹார்ட்டை ஜெயிச்சது ஹரி. ஹாய் கைஸ், இன்னைக்கு விக்கல் சிம் எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலசரவாக்கல்ல இருக்க யங் இந்தியன் எந்த ஜாதியின் தப்பு இந்தியா. ஸோ இன்னைக்கு விக்கல்ஸ் டீம் பேட்மிண்டன் விளையாட எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யங் இந்தியா பேட்மிண்டன் அகாடமி. இது வலசரவாக்கத்தில் இருக்கிற ஒரு பேட்மிண்டன் பிறகு பள்ளி பருவத்தில் கூட கோச்சிங் சென்டர். வலசரவாக்கத்தில் இருக்க ஒரு பேட்மிண்டன் கோர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. மழை வந்தாலும் விளையாடிக்கலாம், வெயில் அடித்தாலும் நல்லா ஜாலியாக விளையாடிக்கலாம். நாங்கள் விக்கல் ஸ்பேஸ் அது மட்டும் இல்லை, ஈவினிங் டைம் வந்து நைட்டில் நியான் லைட், அதாவது நியான் காக் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் விளாட்லாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருக்குது. பத்தாவதுக்கு க்ளோஸ்டு பேட் குவாலிட்டிலேருந்து காக் குவாலிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு விசிட் வருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த vlogல சந்திப்போம். அதோட உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹரி மற்றும் சிபி மற்றும் விக்கல் சிமின் உறவினர்கள் சக்தி, சாய், விஜய், எடிட்டர் அபி மற்றும் கேமராமேன் சரத். அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடின நம்மளுக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்த ஆதித்யாஸ், அருணாச்சல்.